இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் சமயபுரத்து மாரியம்மனின் அருளால் நிச்சயம் நல்ல நாளாக உங்களுக்கு மறுப்போகுதுங்க. அம்பாளின் அருள் இருந்தால் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் பனி போல விலகிடும்னு சொல்லுவாங்க. அனைத்து தெய்வங்களையும் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம்னா இந்த சமயபுரத்து மாரியம்மன் கோவில். இந்த மாரியம்மனுடைய நினைச்சு கொண்டு கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க கூட வீட்டு பூஜையில் மஞ்சள் துணியில் பார்த்தீங்கன்னா ரூபாய் முடித்து வைத்து வழிபடுங்க. நிச்சயம் உங்களுடைய துயரத்தினை இந்த அம்பாள் தீர்த்து வைப்பா. சமயபுர மாரியம்மன் கோவிலுக்கு செல்ல அம்பாலே ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு நிச்சயம் பார்த்தீங்கன்னா வழிகாட்டுவாளுங்க. இந்த சமயபுரத்து மாரியம்மன் கோவிலில் கருவறையில் நடக்கக்கூடிய அதிசயமும் இந்த அம்பாளை எந்த முறையில் வழிபட்டால் நமக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கணும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சக்தி வாய்ந்த அம்மன்னா சமயபுரத்து மாரியம்மனுங்க. வேண்டுதலுக்கு உடனே பதில் இருக்கக்கூடிய தெய்வமாக இந்த சமயபுரத்து அம்பாளை வழிபடக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் இருக்காங்க. நோயிலிருந்து தீய சத்தியிடமிருந்து கொடிய நோயிலிருந்து காத்தரக்கூடிய தெய்வம்னா இந்த சமயபுரத்தால். இந்த அம்மனை நினைச்சு கொண்டு மஞ்சள் துணியில ரூபாய் முடித்து வைத்து வேண்டிக்கோங்க. துக்கமோ துயரமோ கொண்டு தவிப்பவங்களுக்கு எல்லா ஆதரவுக்கர நீட்டு அன்னை தான் இந்த சமயபுரத்தா. தன் சன்னதியில கண்ணீரோடு வரக்கூடியவங்களுக்கு கண்டு நம் அம்மாவை போல் சடுதியில் துடைத்து விடக்கூடியவள் தான் இந்த பார்த்தீங்கன்னா சமயபுரத்து மாரியம்மன். சக்தி பீடங்களுக்கெல்லாம் தலைவியாக காமாட்சி திகழ்வா. இருந்தாலும் அபயக்கர நீட்டுகின்ற சக்தி பீடமாக இந்த திருச்சி சமயபுரத்து திருக்கோவில் தாங்க இருக்கு. விரதம் சாஸ்திரம் ஸ்லோகம் மந்திரன்னு சகலத்துக்கும் அப்பாற்பட்டு வீற்றிருக்கக்கூடிய தெய்வம் தான் இந்த சமயபுரத்து மாரியம்மன். தமிழகத்துல மாரியம்மன் கோவில்கள் எத்தனையோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொலுவிருக்கிறாள் அன்னை. ஆனாலும் மாரியம்மன் கோயில்களுக்கெல்லாம் தலைவி இந்த சமயபுரத்தால் தான் சொல்லுவாங்க. எடுக்கின்ற காரியம் தடைபட்டு கொண்டு இருந்தாலும் தவிக்கக்கூடிய நபர்கள் ஒரு முறை இந்த சமயபுர சன்னதியில் மாரியம்மனிடம் முறையிட்டு வந்தாலே போதும், தடையெல்லாம் தகர்த்து நன்மை காரியங்களை வெற்றி பெறச் செய்வா இந்த சமயபுரத்தா. திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், கரூர், புதுக்கோட்டைன்னு சுற்று வட்டார மக்களிடம் கேட்டால் சமயபுரத்தா தான் நீதிபதினு சொல்லுவாங்க. வயக்கால் வரப்பு தகராறுன்னு இருந்து அங்காளி பங்காளி தகராறு வரை சொத்து பிரச்சனையில் சுமூகமான தீர்வு ஏற்பட இருக்கிறதுன்னு குமரவுங்களும் கொடுக்கோட சமயபுரத்தாளுக்கு உப்பும் மிளகு காணிக்கையாக செலுத்தி வேண்டிக் கொள்வாங்க. ஒரு நீதிபதியாக இருந்து அருள் வழங்கக்கூடிய தர்ம தலைவியாக இந்த சமயபுரத்தாலை வழிபடக்கூடிய பக்தர்கள் இருக்கிறாங்க. கண்ணில பிரச்சனை, கை கால் குடைச்சல், நெஞ்சு பகுதியில் வலி, குழந்தை பாக்கி இல்லைன்னு நோயால புத்திர பாக்கிய வேண்டியோ கண்ணீர் வடிப்பவங்களுக்கு இந்த சமயபுரத்தால் பார்த்தீங்கன்னா உடலை எந்த பாகத்தில் பிரச்சனையோ அந்த உருவத்தில் காணிக்கையாக செலுத்தி வேண்டி கொண்டீங்கன்னா விரைவில் நிச்சயம் குணமாகும். தீராத நோயும் தீர்த்து வைக்கக்கூடிய அம்பாளாக இங்கு அருள் பாலித்து வரா. மாரியம்மனுக்கு இங்கு மாவிளக்கு வழிபாடு செய்து வேண்டி கொண்டீங்கன்னா வீட்டில் திருஷ்டி பட்டு இருக்கிறதுன்னு நினைச்சவங்களோ சமயபுரத்தாளுக்கு மஞ்சள் துணியில் ரூபாய் முடித்து வைத்து வேண்டிக்கோங்க. போதும், திருஷ்டியெல்லாம் கலந்துடும். தீய சக்திகளை விரட்டடிப்பார் இந்த மாரியம்மன். பிரார்த்தனை நிறைவேறியதும் சமயபுரத்தாளுக்கு கோவிலுக்கு செல்லும்போது மஞ்சள் துணி காசை உண்டியெல்லாம் செலுத்திடுங்க. அம்மனுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுங்க. போதும், அதுவே உங்கள் வம்சத்தை வாழையடி வாழையாக வளர செய்வா இந்த சமயபுரத்தா. செழிக்க செய்வான்னே சொல்லலாம். உங்கள் வீட்டில் எல்லையம்மனாவே திகழக்கூடிய இந்த அம்பாள் தான் சமயபுரத்தால் அம்பாளுங்க. அது மட்டும் இல்லை, இந்த அம்பாளுடைய கோவில் எப்படி உருவானுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். அநீதியும் தீமையை அழிச்சு தீராத நோயை தீர்த்து வைக்கக்கூடிய பரிகார தலமாக பார்த்தீங்கன்னா இந்த சமயபுரத்து மாரியம்மனுடைய திருக்கோவில் இருக்கு. அம்மன் வழிபாட்டில் முதன்மை பெற்று விளங்கக்கூடிய இந்த கோவில் பார்த்தீங்கன்னா காவேரி வடகரையில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து பார்த்தீங்கன்னா சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்குங்க. மகாவிஷ்ணுவனுடைய தசாவதாரத்தில் தான் கிருஷ்ணன் அவதாரம் முக்கிய இடத்தை பெற்றுச்சு. இந்த அவதாரத்தில் தேவகியின் குழந்தையாக கிருஷ்ணனும் யசோதியின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரித்தாங்க. அவ்விரு குழந்தைகளுமே இறைவனுடைய எண்ணத்தால் இடமாற்றம் செய்யப்பட்டுச்சு. இதனை கம்சன் அறிந்து கொண்டாலும் குழந்தையினுடைய இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதை அறிய இயலாதவனாக தான் நிற்கிறான். குழந்தையை கொல்ல துணிந்த கம்சனும் தேவகியின் அறைக்கு சென்று குழந்தையை தூக்க முற்படுகிறான். ஆனால் அருகில் நெருங்க முடியாதபடி அந்த குழந்தை தன் உண்மையான அவதாரத்தை காட்டி நின்றுருக்கு. அன்னை
தாயினுடைய அற்புத தோற்றத்தை கண்ட கம்சன் பின் சம்ஹாரம் செய்யப்பட்டான். மகா சக்தியாக தோன்றிய அம்மனுமே தன்னுடைய 8 கரங்களிலும் எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கிக் கொண்டு இந்த உலகையே காக்க அவதரித்து நின்றார். இந்தேவியை தான் மகமாரினும் மாரியம்மனாகவும் கண்கண்ட தெய்வமாகவும் மக்களால் சமயபுர மாரியம்மனாக நம்ம பூஜித்துட்டு வழிபட்டு வரோம். மேலும் இந்த அம்மனுக்கு இன்னொரு கதையும் சொல்றாங்க. ஸ்ரீரங்க அரங்கநாத சுவாமி திருக்கோயிலிருந்து அம்மனின் திருமேனி முக்குரர் ரொம்ப மிகுந்து இருந்ததால அங்கு அப்போது இருந்த GS சுவாமிகள் அம்மனின் திருவுருவத்தை மற்றொரு இடத்துக்கு மாற்ற ஏற்பாடு செய்தாங்க. அதன்படி பணிவிடை புரிவோ அத்திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி வந்தாங்க. ஒரு இடத்துல இறக்கி வச்சுட்டு இளைப்பாறிய போது பார்த்தீங்கன்னா அங்கு இடம் சமயபுரமாக இப்போது சொல்லப்படுதுங்க. அதன் நினைவாக இப்போது திருக்கோயிலில் திருவிழாவின் 8வது நாள் அம்மன் அங்கு சென்று ஒரு இரவு ஓய்வு எடுக்கும் நிகழ்ச்சி நடத்தப்படுது. பிறகு தென்மேற்காக வந்து கண்ணனூர் அரண்மனை மேட்டில் அன்னையினுடைய திருவுருவத்தை வச்சுட்டு சென்று விடுறாங்க. அப்படி அவங்க வைத்த இடம்தான் மாரியம்மனின் அருளாலயமாக விளங்குதுங்க. மேலும் அவர் இங்கு அம்பாள் கண்ணனூர் மாரியம்மன் திருப்பெயர் கொண்டு அழைக்கிறான். அது மட்டும் இல்லைங்க, இந்த திருத்தலத்தினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா திருக்கடையூரில் மார்க்கண்டேயனுடைய அதீத பக்திக்கு மயங்கி காலசம்ஹார மூர்த்தியாக அவதரித்த யமதர்மனை சிவன் அளிக்கவே உலகில் ஜனன மரண நிலையில் பெரிதும் மாற்றம் ஏற்பட்டுச்சு. எந்த நிலையில் யமதர்ம சபையில் மூத்த அமைச்சராக நோய்களின் அதிபதியாக இருந்த மாயாசுரனோ உலகில் இறப்பு நின்று விட்டதால நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தினார். அதர்மம் அழிந்து தர்மம் தலைத்துங்க மும்மூர்த்திகளின் வேண்டுகோளுக்கு இணங்கதாங்க மாயாசுரனையும் அவனுடைய சகோதரர்களையும் பதம் செய்து அவர்களது தலையை ஒட்டியானமாக அணிந்து நோய்களின் கொடுமையிலிருந்து மக்களை காப்பாற்றிய சிறப்புமிக்க திருக்கோவில் தாங்க இது. இன்னும் நீங்கள் இந்த கோவிலில் கருவறையில் இருக்கக்கூடிய அம்மனின் வலது பொற்கமல திருப்பாதம் மாயாசுரனின் தலைமீது எழுந்தருளிப்பதை பார்க்கலாம். இத்திருக்கோயில் தான் தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய சிறந்த ஒரு பரிகார தலமாக இருக்கு. மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா கோயில் முகப்பில் உள்ள மெரு மண்டபம் பார்வதி கல்யாண மண்டபம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கு அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா துவார சக்திகள் சுதை உருவத்தை பார்க்க முடியும் கோயில் கருவறை செல்லக்கூடிய வழியில். கோயில் கருவறையில் வலதுபுறம் பார்த்தீங்கன்னா கருப்பண சுவாமி சன்னதியும் கருவறைக்கும் மாவிளக்கு மண்டபத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் மகா மண்டபவா அர்த்த மண்டபம்னு சொல்லுவாங்க. கருவறை சுற்றி பிரகாரம் காணப்படுது. இந்த பிரகாரத்தில் தான் விமானத்தின் அதிர்ஷ்டமான பகுதியில் தொட்டி போல் அமைத்து அதில் நீர் நிரப்பப்படும். ஏன்னா அம்பாள் கருவறையில் குளிர்ச்சியாக இருப்பதற்காக உக்கிரத்தை தணிப்பதற்காக இந்த முறையில் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் அமைச்சிருக்காங்களா. இங்கு உக்கிரத்தை தணிப்பதற்கு இந்த முறை மேற்கொண்டிருந்தாலும் கருவறையின் இடதுபுற உற்சவம்மனுடைய சன்னதி இருக்குங்க. இத்திருமேனிக்கு நாள்தோறும் சிறப்பான அபிஷேகம் செய்யப்படுதுங்க. இங்கு சமயபுரம் அருகில் உள்ள செல்லாண்டியம்மன் திருக்கோவிலுக்கும் திருமேனிக்கு இங்கு நாள்தோறும் அபிஷேகம் செய்கிறாங்க. மேலும் உற்சவம்மனுக்கு தினமும் காலை பார்த்தீங்கன்னா 6 கால பூஜை அபிஷேகங்கள் நடத்தப்படுது. காலை 7:30 மணி முதல் மாலை 5:30 மணிக்கு செய்யக்கூடிய அபிஷேக தீர்த்தம் வடக்கு பிரகாரத்தில் பக்தர்கள் மீது தெளிக்கப்படுது. இதனால் அம்மை நோய் கண்டவங்களோ உடல் நலக்குறைவு உள்ளவங்களோ நோயின் தாக்கத்திலிருந்து விடுபடுவது விரைவில் நலம் பெறாங்க. மேலும் இங்கு அம்பாளுடைய திருமேனி பார்த்திங்கன்னா ரொம்பவே தங்க ஜடா மகுடத்தோடு குங்குமமேனி நிறத்தில் நிச்சய அழகிய வைரப்பட்டைகள் மின்ன கண்களில் அருளொளி வீச வைர கம்மலோடும் மூக்குத்தியோடும் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் மாரியம்மன். அதிசக்தியான இந்த அம்மன் தன்னுடைய 8 கைகளில் இடதுபுறமாக கபாலத்தையும் மணி வில் பாசம், வலதுபுறமாக கத்தி சூள அம்பு உடுக்கின்னு ஆயுதங்களை தாங்கி நிற்கிறார். இடது காலை மடக்கி வச்சு வலது காலை தொங்கவிட்ட நிலையில சுகாசனத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வரா. மேலும் இங்கு அம்பாளுடைய பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பு என்னன்னா இங்கு பங்குனி மாதம் பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்ளக்கூடிய 28 நாட்களும் நெய்வேத்தியம் கிடையாதுங்க. இந்த காலத்தில் மாரியம்மனுக்கு இளநீர் கரும்புச்சாறு துள்ளுமாவு மட்டும் படைத்து வழிபடுறாங்க. பூச்சொரித்தல் விழா நடத்தக்கூடிய நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை பகுதியில் பார்த்தீங்கன்னா ஊர்களில் பல்வேறு பகுதியில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மனை எழுந்தருளச் செய்து பூத்தட்டுக்களையும் பூக்கூடையும் ஏந்தி வந்து ஊர்வலமாக வந்து மாரியம்மனுக்கு பூக்களை சாத்தி வழிபடுறாங்க.
இனி கடைசி ஞாயிற்றுக்கிழமைனால சித்திரை பெருந்திருவிழாவுக்கான கொடியேற்றம் ஏற்றப்படுது. சித்திரை முதல் செவ்வாய்க்கிழமை சித்திரை பெருந்திருவிழா தேரோட்டமாக நடத்தப்படுதுங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட தீராத நோயால் அவதைப்பட்டாலும் சரிங்க, மன கஷ்டமோ எந்தவித கஷ்டமாக இருந்தாலும் இந்த அம்பாளின் சன்னதிக்கு சென்று வழிபடுங்க. அப்படி வழிபட முடியாதவன் நினச்சிங்கன்னா வீட்டிலே பார்த்தீங்கன்னா ₹1 காணிக்கை மஞ்சள் துணியில் முடிச்சு வைத்து தினமும் பார்த்தீங்கன்னா வழிபட்டு வந்தாலே நிச்சயம் அம்பாளின் அருளால் ஆலயத்துக்கு செல்ல வழியினை ஏற்படுத்தி தருவா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சமயபுர தாயே போற்றின்னு 3 முறை கமெண்ட் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.